திமுக அதிமுக தேர்தல் அறிக்கை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எஸ் மனுஷ், அதாவது ரொம்ப இந்த காப்பி அடிச்சோன்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா, யாரை காப்பி அடிச்சாங்கன்னு இப்போ தெரியும். இப்போ உதாரணமாக வந்து தொகுதி மறுவரை இந்தியாவிலேயே முதல்ல பேசி இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கின தலைவர் யார்? எங்களுடைய தலைவர் தான். அப்படி பார்க்குறப்போ வந்து ஒவ்வொரு இஷ்யூலையும் ரெண்டாவது வந்து நிதி பங்கீடு பற்றி இப்போ தேர்தல் அறிக்கையில் எவ்வளவு பேசுகிறாங்க. இந்த 5 வருஷமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒன்றிய அரசு எப்படி நிதி பங்கீட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுதுன்னு நாங்கள் போராடாத நாள் கிடையாது. அதாவது ஒன்றிய அரசு நாங்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய திட்டங்கள், அப்புறம் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு இப்போ இழைக்கப்படுற அநீதி, இது ஒரு பக்கம். இது எதை பற்றியாவது எப்போதாவது ஒரு சின்ன ஒரு கண்டனத்தை வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி தெரிவிச்சிருக்காரா? அப்போ நாங்கள் என்ன பண்ணோங்கிறத சொல்கிறேன். இப்போ உதாரணமாக கவர்னரை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க. இவர்களுடைய ஆட்சி காலத்தில் கவர்னர் அத்துமீறி ஆய்வு பணிகளில் ஈடுபட்ட போது அவர் போராட்டத்திலாம் திமுக நடந்துச்சு. அப்போ என்ன திமுக ஆட்சியாக இருந்துச்சு? அப்போ கைகிட்டி வாய் மூடி அப்போதும் இருந்தார். அன்றைக்கி நாங்கள் ஃபைட் பண்ணோம். இவங்க கொண்டு வந்த 7.5% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றும்படி கவர்னர் மாளிகை முன்னாடி நின்று போராட்டம் நடத்துறது திமுக இல்லையா? அதுக்கப்புறம் தான் சைன் ஆகி வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஹிந்தியை பற்றி பேசுகிறாங்க, வந்து எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் அது இதுன்னு. நீங்கள் இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு கல்விக்கு தர வேண்டிய காசை கொடுப்பேன்னு, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்கள் கல்விக்குள்ள காசை தருவேன்னு வேறொரு ஸ்கீமில் உள்ள ஒரு விஷயத்துக்காக இன்னொரு ஸ்கீமில் தர வேண்டிய பணத்தை வந்து தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ சரி, இப்போ கவர்னர் விஷயத்தை எடுத்துக்கிட்டால் கூட ஒரு சின்ன ஒவ்வொரு சமயத்துலையும் எங்கள் இது அவரை வந்து எதிர்த்து பேச வேணாம், ஆதரிச்சு எடப்பாடி பழனிசாமி பேசினார். கவர்னருக்கு ஆதரவாக எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ ஒன்றுமே வேணாங்க, அதிகபட்சமாக நீட்டு விஷயத்தில் நீட்டை கடுமையாக ஆதரித்து வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் பேசுகிறார், கவர்னர் மாளிகையிலே வச்சு பேசுகிறாரு. எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எடப்பாடி வந்து ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட வரலையே. அப்போ திமுக இந்த 5 வருஷம் அதிமுக நீட் எதிர்ப்பில் தீர்மானத்தில் இல்லை என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்றதான் முக்கியம். அவங்க தீர்மானத்தில் இப்போ ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்லுவாங்க, இல்லை வேற ஒன்றில் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கவர்னர் ஒரு மாநில எதிர்ப்பு தீர்மானம், சட்டப்பேரவை தீர்மானம் ஒரு மணி தான் ஏற்று. ஆனால் அதற்கு பிறகு என்ன, ஒரு கவர்னர் இங்கே உட்காந்து பேசுகிறாரு, கவர்னர் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன தடையாக இருந்தது? எதுவுமே இல்லையே. அப்போ அடிப்படையில் என்னென்னா இன்றைக்கி இந்த தேர்தல் அறிக்கையில் மாநில சுயாட்சியை பற்றி இவங்க பேசுகிறாங்க இல்லையா, இது எல்லாமே இந்த 5 வருஷமாக திமுக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்களை பேச்சோ அதை காப்பி அடித்தா மக்கள்கிட்ட செல்வாக்க பெறலான்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொன்று வந்து இலங்கை தமிழர் பிரச்சனை எடுத்துங்க. அது வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இலங்கை தமிழர் பிரச்சனையில் வந்து எடுத்தோன்னே வந்து சிஎம் வந்து கடிதம் எழுதினாரு, வேற என்ன பண்ணாரு அப்படின்னா, நீங்கள் அவங்களோட கூட்டணியில் இருக்கீங்க, அந்த கடிதத்தை கூட நீங்கள் எழுதலையே. இந்த மீனவர் பிரச்சனைக்காக ஒரு குறைந்தபட்ச குரல் இதுவரைக்கும் எந்த கடிதமாவது எடப்பாடி பழனிசாமி இருந்து போயிருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முழுக்க அவங்களுக்கு அடிபணிஞ்சு இருந்துட்டு இப்போ தேர்தல் அறிக்கையில் ஒரு வெத்து பேப்பர் மாதிரி வந்து அதை எழுதி கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் நடைமுறை களத்தில் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். மாநில உரிமை, சுயாட்சி, அதை பத்தி என்ன பாயிண்ட் படிக்க சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் பேசுறோம், ஒரு நாள் பேசாம இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில வந்து மாநில சுயாட்சி கொள்கை தானே பேசிட்டு ஒரு விஷயம். ஒரு சொல்லல அது கிடையாது. விஜயசாரணி அதாவது பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வை துரோகம் செஞ்சிருக்காங்க. சார் ஒரு நிமிஷம், பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வில் முறையா நடவடிக்கை எடுக்கலன்னு அதிமுக தேர்தல் அறிக்கையில இருக்கு. உங்க பதில் என்ன? திமுக தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கு. இந்த மாதிரி 2 நிலைப்பாடு, அதாவது மத்திய அரசோட ஒத்துழைக்காம எந்த ஸ்கீமும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராம, தொழில் முனைவோர் திட்டம் மாசம் 10,000 ரூபாய் திட்டம் அது கொண்டு வர விடல, ஆபா இன்சூரன்ஸ் உள்ள வர விடல. அதே மாதிரி 6 லட்சம் வீடுகள் கொடுத்ததுல பிரதம மந்திரி திட்டத்துல 3 லட்சம் வீடுகள் தான் நடைமுறைப்படுத்தி 3 லட்சம் வீடுகளை வந்து கைவிட்டுட்டாங்க, மக்களுக்கு கொடுக்காம. இது மாதிரி நிறைய திட்டங்களை புறக்கணிச்சு வெறும் அரசியல் தான் பண்றாங்க. திமுக வெறும் துரோக அரசியல் பண்ணுது. திமுக வெறும் துரோக அரசியல் பண்ணுது. குறிப்பா வந்து தமிழ்நாடு மக்களிடம் துரோகம் செய்யறாங்க. சொல்லுங்க, அது என்ன சமையலா துரோகம் செய்யறதுக்கு? ₹1 தமிழ்நாட்டில இருந்து வாங்கிட்டு 29 பைசா தான் கொடுக்குறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருகிற போது அது திமுக மட்டும் சொல்லல, அதிமுக சேர்த்து சொல்றாங்களே.
கிடையாது. அதிமுக நிதி பகிர்வை சரியாக கேட்டு பெறுவோம். டபுள் இன்ஜின் சர்க்கார் வரும் பட்சத்தில் நிதி பகிர்வை சரியாக கேட்டு பெறுவோங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுல டபுள் இன்ஜின் சர்க்காரா இருந்து செயல்படுறதுக்கு திமுகக்கு என்ன வலிச்சுது? அது ஒழுங்கா வேலை பார்த்தாங்க. ஏன் மக்கள்கிட்ட வெறும் அரசியல் தான். பேச விடுங்க சார். நீ ரொம்ப தூரத்துக்கு பேசுங்க சார். நான் பேசுற பிறகு நீங்க பேசுங்க சார். அதாவது 5 வருஷமா திமுக வந்து இப்ப 2026 வர்ற தேர்தல் மையப்படுத்தியே தான் அவங்க இதெல்லாம் இந்த அரசியல் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. மத்திய அரசை எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம்ட்டு தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. எல்லா திட்டங்களும் கொண்டு சேர்க்கல. இதுவே டபுள் இன்ஜின் சர்க்கார் வறுமையானால், மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரு சீரான சர்க்கார் வறுமையானால் மத்திய அரசு வழங்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் முறையா கொண்டு சேர்ப்பாங்க. இந்த பெண்கள் 9 லட்சம் பெண்கள் 9 லட்சம் பெண்களுக்கு கொடுத்ததா சொல்றாங்க. அதெல்லாம் முத்ரா திட்டம், மத்திய அரசோட முத்ரா திட்டம். அதை இவங்க கொடுத்ததா சொல்லிக்கிறாங்க. அந்த அளவுல வந்து மத்தியில இருந்து நிதிகள் கொடுக்கறத தடுக்கிறத நன்றி செல்வராஜன். அதிமுக இந்த முறை அவங்களோட தேர்தல் அறிக்கையில மாநில சுயாட்சி, தமிழ்நாட்டுக்கான தொகுதி மறுசீரமைப்போட பிரதிநிதித்துவத்தோட ரேஷியோ மாறாம இருக்கிறதுன்னு கடந்த 5 ஆண்டுகள்ல முக்கியமான பிரச்சனைகளுக்கு நிறைய பட்டியலிட்டு இருக்காங்க. அது திமுக தேர்தல் அறிக்கையில இல்லைங்கிற கோவசத்தினோட குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன சுருக்கமா? அடிப்படை கொள்கைகளை வந்து தேர்தல் அறிக்கையிலே மீண்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, ஏற்கனவே அண்ணன் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் சொன்னது மாதிரி அந்த மறுசீரமைப்பு குறித்து இந்தியா முழுமைக்குமான விவாதத்தை கொண்டு வந்தது கடந்த ஆட்சியில்தான். அதுபோல இப்ப குரியன் ஜோசப் அவர்கள் மூலமாக மாநில உரிமைகள் குறித்தான ஒரு ஆய்வு நடத்தி எதிர்கட்சி இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் அவர்கள் மொழியிலேயே மொழிபெயர்த்து இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்த மாநில உரிமைகள் பற்றி பேச வைத்திருக்கிற தொடர் நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கிற பொழுது தேர்தல் அறிக்கையில வரலையான்னு சொல்றது என்பது அவருடைய அறியாமையை காட்டுகிறது. இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். கோவை சத்தியன் அவருடைய பார்வை ஏன் இப்படி குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது என்பது எனக்கு புரியல. பொதுவாகவே சிறப்பாக பேசக்கூடியவர், அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் கூட இப்பொழுது வந்து ஒரு சாதாரண பேச்சாளர்கள் பயன்படுத்துகிற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு விவாதத்துல பேசுறார். நீங்க அதை ஸ்கில் டெவலப்மென்ட் 2013 இல்ல அவர் பயன்படுத்திய வார்த்தைகள், அந்த சொல்லுகிற வார்த்தைகள் அதை நான் திரும்ப சொல்ல விருப்பப்படலை. அது அவருக்கே அது சரியாக இருந்தால் அவர் தொடரட்டும், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது, இது ஸ்டார்ட் அப் பாலிசிஸ் எடப்பாடி தான் கொண்டு வந்தார். ஆமா, ஸ்கில் டெவலப்மெண்ட் 2013 ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தது 2013 ஆட்சி காலத்துல தான். தொழில் கொள்கையில எடப்பாடியார் ஆட்சி காலம், ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கொண்டு வந்தது. என்ன சாதித்தோம் என்பது தானே நம்ம என்ன ரிசல்ட், வாட் இஸ் த ரிசல்ட்? எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே ஜிஎஸ்டிபி வளர்ச்சி 6.8%. ஏன் அது 10% உயரவில்லை? ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் எடப்பாடி ஆட்சி காலத்திலும் ஒட்டுமொத்தமாக வந்த வேலை வாய்ப்பு 15 லட்சம். எத்தனை லட்சம் தொழில் முதலீடுகளை கொண்டு வந்தீங்க? திமுக ஆட்சி காலத்திலே 52,82,000 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி. கொரோனா வந்து 2 வருஷம் ஏங்க இப்ப திமுக ஆட்சி வந்தோன்னா 2021 அதை விட ரொம்ப கொடுமையான சூழ்நிலையில தானே. ஏற்கனவே நிதிநிலை மோசமாக இருந்தது, மைனஸ்ல வச்சு நிதிநிலையை கொடுத்து ஓராண்டு காலம் கொரோனாவிலேயே பாதிக்கப்பட்டது தானே. அந்த 2 ஆட்சிக்கும் அது பொதுவாக உள்ளது தானே. 52,82,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பது என்பது ஒரு மாநிலத்தினுடைய திட்டங்களின் மூலம் கிடைத்திருக்கிற வெற்றி. அதை பேசணும். நாங்க தான் பண்ணோம்னு தொழில் கொள்கையை உருவாக்கி இருப்போம் என்பதும். இரண்டாவது, செமிகண்டக்டருக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒரே வருடத்தில் 11 மருத்துவ கல்லூரிகள் சாதனைகள் இல்லாம செமிகண்டக்டர் பாலிசி போட்டதனாலதான் ஐபோன் மேனுஃபேக்சரிங் சென்னையில ஆரம்பிச்சாங்க. இந்த வரலாறு எதுவும் வெளியே போச்சு. அதிமுக ஆட்சி காலத்துல ஹுண்டாய் உட்பட பல நிறுவனங்கள் வெளியே போச்சு. இவங்க லஞ்ச லாவணியத்தை தாங்க முடியாம தப்பிச்சு ஓடுனாங்க எல்லாரும். எத்தனை நிறுவனங்கள் வெளியே போச்சு. ஒருத்தனோட தமிழ்நாட்டுக்குள்ள வரமாட்டேன்ட்டான். தொழில் தொடங்க ஒருத்தனோட வரமாட்டேன்ட்டான்.
இன்னைக்கு ஆ, இந்தியாவிலேயே அதாவது தொழில் தொடங்குவதற்கான ஓபில இருக்காங்க. முதன்மை மாநிலமா தமிழ்நாடு ஓபில இருக்காங்க. இருக்கு. அதாவது கூட்டணி முக்கியம் அதிமுக டெல்லிக்கு ஆட்சி போன காலத்துல தலைவர். துண்டக்கான ஓபில இருக்காரு, அவர் பேச விடுங்க, ஓடுனாங்க. please. செல்வராஜன் சுருக்கமா ஒரே நிமிஷம் முடிங்க, டைம் ஆச்சு. கமிஷன். செல்வராஜனே சீக்கிரம். எல்லாம் அடிச்சு விட வேண்டியதான் சரி. அதாவது செல்வராஜன், வெளித்தரவுகளை எவ்வளவு வேணாலும் நீங்க சொல்லுவீங்க. அது எந்த அக்கௌண்ட் உங்களுக்கு கிடையாது. சும்மா என்னைக்கு அக்கௌண்ட் நீங்க பேசிருக்கீங்க? எதுக்கு கூட உடல் என்ன? கட்டிட்டு நீங்க இருந்தா? பச்சை புழுக சொல்லிக்கிட்டே செல்வராஜனே, நாம அடுத்த விவாதத்துல நல்லா பேசலாம்னே, நல்லா பேசலாம். நன்றி.